இன்னும் கைகள் ஓங்கி இங்க வந்து பணம் புரளும் என்பதையும் கண்ணால் பார்க்க முடியும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி இந்த முறை மக்கள் அவர்களுக்கு சரியான பாடம் புகட்டுவார்கள் என்ற இதுதான் எனக்கு அதிகமா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த முறை வந்து மக்கள் மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. எல்லா மக்களும் தெருவில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஈரோடுங்கிறது வந்து இவர்களுக்கு சமட்டடியாக தான் இருக்கும் என்பது மாற்றுக்கிறது. ஆனா தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் ஜனநாயக முறையில் நடந்துதான் என்றால் திமுக மண்ணை கவக்கூடிய தேர்தலாக தான். நான் பேச வர்றேன், நீ கூட்டத்தை பார்க்கவான்னு காசு கொடுத்து கூப்பிட்டது இப்ப அப்படியே இவருக்கு பேச வர்றாங்க, இங்க போகாத நீ வீட்டுக்குள்ளே உட்காருன்னு சொல்லி காசு கொடுக்குறாங்க. எந்த மனநிலைக்கு மக்களை மாத்தி வச்சிருக்காங்க நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப இல்ல வாக்குக்கு நான் பணம் கொடுக்க மாட்டேன், வாக்குக்கு நான் காசு கொடுக்காம இந்த ஒரு தேர்தலை சந்திச்சா திமுக ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்காதுன்னு சொல்லி செல்லாது. இவங்க என்ன கட்சியா நடத்துறாங்க? கருத்தியல் புரட்சி நடத்தணும். ஆமா, கருத்தியல் புரட்சி. உங்க கருத்தை கொண்டு போய் கோவத்துல கரைங்க. நீங்க செஞ்ச பாவம்னா கோவத்துல கரைங்க. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய மரியாதைக்குரிய திரு சசிகுமார் அவர்களும், மேலும் திமுகவை சேர்ந்த மரியாதைக்குரிய டாக்டர் ஜி காமாட்சி நாயுடு அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். திரு சசிகுமார் சார், ஈரோடு கிழக்கு தேர்தல் தேதி தற்போது சற்று முன்னதாக ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. பிப்ரவரி 5ஆம் தேதி. என்ன மாதிரியான ஒரு முன்னெடுப்பு எடுக்க போறீங்க? நான் வந்து மக்களோட மனநிலையில் தான் யோசிக்கிறேன். ஈரோடு மக்களோட மனநிலை மிகப்பெரிய திருவிழாக பொங்கலுக்கு அப்புறம் அவங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். அவங்க புத்தாண்டை எப்படி கொண்டாடுறாங்களோ, பொங்கலை எப்படி கொண்டாடுவாங்களோ அதை விட சிறப்பா இந்த பிப்ரவரி 5 நோக்கி அந்த மக்கள்லாம் நினைப்பானிக்கிறேன். ஏன்னா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 3 முறை தேர்தல் வருது இந்த 5 ஆண்டுகள்ல. அதனால அவங்க வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சியில் இருப்பாங்க. அதே மாதிரி திமுக தன்னோட பலத்தை நிரூபிக்கிறதுக்காகவும் ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் விடுதலை ஜாமீன் பெற்று இங்க இருக்கும்போது இன்னும் கைகள் ஓங்கி இங்க வந்து பணம் புரளும் என்பதையும் கண்ணால் பார்க்க முடியும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி இந்த முறை மக்கள் அவர்களுக்கு சரியான பாடம் புகட்டுவார்கள் என்ற இதுதான் எனக்கு அதிகமா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த முறை வந்து மக்கள் மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. எல்லா மக்களும் தெருவில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து கீழ்த்தட்டு மக்களா இருக்கட்டும், வேற இடத்துல இருக்கிறா இருக்கட்டும், அரசாங்க பொறுப்பில் இருக்கிறவர்கள்ட்டும், எல்லோருக்குமே வந்து இது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு காட்டாட்சின்னு தான் சொல்லணும். எந்த ஒரு இதையுமே அடக்குமுறையில கொண்டு அடக்கி வரலாம், தன்னிடம் காவல்துறை இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு டங்ஸ்டனுக்கு எதிராக போராடி கொண்டிருந்த மக்களையும் கூண்டோடு இழுத்து கொண்டு போய் அரெஸ்ட் பண்றாங்க. அவர்கள் தான் டங்ஸ்டன் வராதுன்னு சொன்னாங்க, அதுக்கு நாங்கள் முழு பொறுப்புன்னு ஒரு சத்தியம் விட்டினாரு. ஆனா அவரே வந்து அவர்கள் போராட அனுமதிக்க மாட்டாருன்னா இதுல இருந்து தெரிய வேணாமா? ஏன் போராட்டம் கேட்பாங்க? வாக்குறுதி உங்களை நம்பலன்னு தானே இருக்கும். மக்கள் நம்பல. அப்ப நீங்களும் அவங்க கூட நீங்களும் அவர் கூட நிக்கணும்ல. மக்கள் வந்து மத்திய அரசுக்கு எதிராக ஒரு கோரிக்கையை வைக்க போறாங்கன்னா நீங்களும் கூட சேர்ந்து நிக்கணும்ல. ஏன் நீங்க வந்து தடுக்கிறீங்க? அப்ப இந்த ஈரோடுங்கிறது வந்து இவர்களுக்கு சமட்டடியாக தான் இருக்கும் என்பதில் மாற்றுக்கிறது. ஆனா தேர்தல் நியாயமாகவும் நேர்மையாகவும் ஜனநாயக முறையில் நடந்துதான் என்றால் திமுக மண்ணை கவக்கூடிய தேர்தலாக தான். ஆனா நீங்க அதை நம்பலையா? நாம் தமிழர் கட்சி இது வந்து ஜனநாயக பூர்வமாக, இது வந்து நியாயமான முறையில் இந்த தேர்தல் நடக்காதுன்னு நாம் தமிழர் கட்சி நினைக்குதா? நிச்சயமாக நினைக்குது. ஏன்னா கடந்த வரலாறு இப்படி எங்களுக்கு வந்து எல்லா தேர்தலும் அது வந்து அதிமுக இருக்கும் போதா இருக்கட்டும், திமுக இருக்கும் போது இருக்கட்டும், நீங்கள் என்றைக்கு வந்து அங்கு கை நீட்டி பணம் கொடுக்கவர்களை நீங்கள் வந்து தேர்தலில் போட்டியிடக்கூடாது, மிக கடுமையான தண்டனையை நீங்க குறிப்பிடாத வரைக்கும் இது தொடர்ச்சியாக தான் நடந்துகிட்டே இருக்கும். மக்கள் அதுக்கு ஒரு முடிவு கட்டணும், அவ்வளவுதான். ஏன்னா இவங்க வந்து ஒரு எப்படி சொல்றது, அந்த திருவிழால வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. எல்லாத்தையும் உள்ள அடைச்சு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்துல நான் பேச வர்றேன், நீ கூட்டத்தை பார்க்கவான்னு காசு கொடுத்து கூப்பிட்டது இப்ப அப்படியே இவருக்கு பேச வர்றாங்க, இங்க போகாத நீ வீட்டுக்குள்ளே உட்காருன்னு சொல்லி காசு கொடுக்குறாங்க. எந்த மனநிலைக்கு மக்களை மாத்தி வச்சிருக்காங்க நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப இங்க இருந்தா தானே அவனை கூப்பிடுவாங்க. நான் உன்னை பஸ் ஏத்தி டூர் கூட்டு போறேன்னு கூட்டு போறான். இவர்கள் கற்பனை எல்லாம் வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கு. மக்களை இருக்க விடாம யாரெல்லாம் இவர்களுக்கா வாக்களிப்பார்கள் தெரிஞ்சு அவர்களை கூண்டோடு மாற்றக்கூடிய இடத்துல இருக்கு. இந்த தடவை பார்ப்போம் என்ன நடக்குது. திரு காமாட்சி ஐயா,
உங்கள் கூட்டணி கட்சி சார்பில் யாரை நீங்க களமிறக்கலாம்னு இருக்கீங்க? காங்கிரஸா எங்க தலைமை அல்லது திராவிட தலைமையினுடைய முடிவு. அதுல அதே போல கருத்து சொல்ல இயலாது. பட்டி ஃபார்முலா தான் நடக்குமா இந்த முறை? பாரு, இதுல நான் கருத்து சொல்ல இயலாது. இது எங்களுடைய தலைமையினுடைய முடிவு. யாருக்கு நிற்பாட்டுவது, எந்த கூட்டணியா என்னங்கிறது தலைமை தான் முடிவு. சரி, அது ஓகே, கடந்து வந்துருங்க. அதே சமயம் இப்ப இவர் சொல்றாரு இல்லையா, தேர்தலுக்கு முன்பாகவே இவர்கள் ஜனநாயகப்படி நடக்காது அப்படின்னு சொன்னா தோல்வி பயம். திமுகவுக்கா? திமுக தான் தோல்வி பயம். அவங்க இருக்கு இல்ல, நாம் தமிழர் வந்து அவங்க இப்ப என்ன அவர் சொன்னாரு, அவர் என்ன சொன்னாங்கன்னா, நியாயமான முறையில் நடந்தா இது வந்து திமுக மண்ணை கவும்னாரு. மேலும் திரு சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு, நான் ஓட்டுக்கானவன் இல்ல, இந்த நாட்டுக்கானவன். இப்ப நான் சொல்றேன், இந்த தேர்தல்ல இவங்க டெபாசிட் கூட வாங்க இயலாது. சரியா? இடைத்தேர்தல் தான். போன முறை நாங்க ஜாதி பார்க்க மாட்டோம், ஆளை பார்க்க மாட்டோம், விதை பார்க்க மாட்டோம் பாரு, அதான் ஜாதியை பார்த்து கேண்டிடேட்டை நிப்பாட்டுவாரு. எந்த மக்கள் அங்க அதிகமா இருக்காங்களோ அந்த மக்களை பார்த்து தான் நிப்பாட்டுவாரு. ஸோ அதனால அது அவருடைய அவங்க கட்சியினுடையது, அதுல நம்ம தலையிட வேண்டாம். ஆனா அந்த தோல்வி பயத்தினுடையது நேர்மையாக எலெக்ஷன் நடக்காது, அது நடக்காது. இது புலம்புல இப்பயே இவரே புலம்புறாருன்னா இனி இவங்க ஒரு எப்படி புலம்புல மகிழ்ச்சியா நாங்க தேர்தல்ல வேலை செய்வோம். பாருங்க, அப்புறம் என்னத்துக்கு தேர்தல் அதப்படி நடக்கும்? உண்மையாக ஜனநாயகப்படி நடக்காதுங்கிற உண்மையை நான் வெளியில சொல்லியிருக்கிறேன். ஜனநாயக நாடு, ஜனநாயகப்படிதான் எல்லாமே நடக்கும். ஜனநாயகத்தை மீறி யாரும் இங்க ஓட்டு போட இயலாது. நாங்க ஒண்ணும் ஒன்றிய அரசு இல்ல, காசே கொடுக்க மாட்டேன். நாங்க ஒண்ணும் ஒன்றிய அரசு இல்ல. ஒரு கிராமமே ஓட்டு போட்ட அந்த ஓட்டை ஒரு ஓட்டு கூட வரல. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, நாம் தமிழர் பார்த்து டெபாசிட்டே வாங்க மாட்டாங்க, தோல்விதான், தொடர் தோல்விதான் நாம் தமிழர் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஆனால் இதுவரை அவர்கள் சந்தித்த தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததை நாங்க பார்த்ததே கிடையாது. யார் கொடுத்தா? நாம் தமிழர் வாக்காளர் பணம் கொடுத்தாங்க நான் சொன்னா கொடுக்காதனாலதான் மக்கள் வந்து கருத்தியலால ஈன்று 36 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. மத்தவங்க என்ன பண்றாங்க? திமுக அதிமுக காசு கொடுக்குதுன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவரு சொன்னாக்க போற போக்குல யாரு வேணாலும் சொல்லிட்டு போற போக்குல எல்லாம் இல்ல. இப்போ நாடாளுமன்ற தேர்தல்ல வேலூர் நாடாளுமன்ற தொகுதி ஏன் வந்து இடைத்தேர்தல் வந்துச்சு? ஏன் வந்து அந்த பிரசிடென்ட் வரைக்கும் போய் அந்த வேலூர் கான்ஸ்டிடியூன்சிக்கு மட்டும் நிப்பாட்டினாங்க தேர்தல? சொல்லுங்க எனக்கு பதில். எனக்கு அது ஏன் நிப்பாட்டினாங்கன்னு அந்த தேர்தல் ஆணையத்தை என்ன சொல்லுச்சு? என்ன சொல்லுச்சு சொல்லுங்க. என்ன சொல்லுச்சு? அதாவது அவருடைய வீட்டிலே 10 லட்சம் ரூபாய் ரொக்கம் வந்து எடுக்கப்பட்டது. மேலும் அவருடைய சீனிவாசன், பூஞ்சோலி சீனிவாசன் அவருடைய நெருக்கமான அவருடைய வீட்டில் சோதனை செய்ததில் 11 கோடி பறிமுதல் செய்யப்பட்டது. அவர் தன் கையிருப்புல கேஷ் இன் ஹேண்டுன்னு சொல்லி அவர் வந்து பதிவு செஞ்சதுல 6.5 லட்சம் தான் என்ன சம்திங் என்னமோ சொல்லி 98,000 சம்திங் தான் என்னமோ சொல்லியிருக்காரு. அப்போ எப்படி வீட்டில் 10 லட்சம் இருக்கும்? 10 லட்சம் பறிமுதல் செஞ்சாங்க அவர் வீட்டில், கதிரானந்த் அவர்களோட வீட்டில். இதெல்லாம் வச்சு தான் வந்து தேர்தல் வந்து தடை செய்யப்பட்டது. அப்போ 200 ரூபாய் புது நோட்டா கட்டுக்கட்டா வந்து எடுக்கப்பட்டது. அப்போ இது அப்பட்டமா தெரியலையா நம்ம வந்து வாக்குக்கு காசு கொடுக்குறோம், அதனாலதான் இந்த வேலூர் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் வந்து தள்ளி போட்டாங்க அப்படின்னு நம்ம அப்பட்டமா தெரிஞ்சா இல்லையா? அதுல கூட 8000 ஓட்டு தான் நீங்க ஜெயிச்சிங்க, தப்பிச்சா பொழைச்சோன்ட்டு. ஆனா இருந்தாக்க எல்லாமே எல்லாம் அப்படிதான் பேசுவான். இன்றைக்கு வந்து கதிரானந்த் இதே துரைமுருகனை வந்து கல்லூரி படிப்பு காலத்துல இருந்து எனக்கு தெரியும், வழக்கறிஞர் அவர் படிச்ச காலத்துல இருந்து எனக்கு தெரியும். அவரு நின்ற கஷ்டப்பட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆரால படிக்க வைக்கப்பட்டார். எம்ஜிஆர் தான் அவருக்கு கல்விக்கெல்லாம் உதவி பண்ணாரு. அதுக்கப்புறம் படிப்படியா உயர்ந்து அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்துல பல பொறுப்புகளை வைத்து பல்வேறு தொழில்கள் செய்து அந்த தொழில்கள் வீதம் ஈட்டின பணத்தை அவங்க ஒரு கடப்பாரை வச்சு உடைச்சு எடுக்கிற கல்லூரி தொடங்கி அந்த கல்லூரியில இருந்து வந்த வருமானங்களை அதை வந்து அவங்க வீட்டுல வச்சிருந்தாங்க. அதை வந்து இப்ப நேத்திக்கு 2 நாளா கூட வருமான வரி இப்ப வந்து அவங்க வந்து ரெய்டு பண்ணாங்க. ரெய்டு பண்ணி என்னென்ன எடுத்துருக்கோம்னு இன்னும் வந்து டெல்லிக்கு போயிட்டு ஏதோ சம்திங் சம்திங் நடந்து கடப்பாரெல்லாம் சுத்தி எல்லாம் இல்லைங்க. அதாவது இவங்க போட்டு சார் அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டாருங்க, புரிஞ்சுக்கோங்க. அந்த எம்பி வந்து வெளிநாட்டுல இருக்காரு. ஆமா, அதனால அங்க சாவி அவர்கிட்ட இருந்ததுனால இங்க சாவி இல்லைங்கிறதுனால அவங்க கடப்பாறை எடுத்து போனாங்க. கடப்பாறை எடுத்துட்டு போய் உடைச்சோம். கடப்பாறை எடுத்துட்டு போனோம்னு எல்லாம் சொல்றீங்களா? உடைச்சு உள்ள என்ன எடுத்தாங்க சொல்லுங்க. இல்ல 100,000 பவுன் எடுத்தோம். முன்னாடியே வரும் தெரியாதா? கணிச்சிருப்பாங்கல்ல.
ஏற்கனவே ஒரு 5 வருஷம் முன்னாடி இடைத்தேர்தலே ஒரு ரைடு விட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு அரசியல் புரிதலற்றவரா நம்முடைய துரைமுருகன் அவர்கள். காழ்ப்புணர்வின் மகன் கதிரானந்து துபாயில ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல போறாரு. ஏன் அங்கதான் கார் வாடகைக்கு தானே சீப்பா வாடகை கார் தானே என்ன ரோல்ஸ் ராய்ஸ் வாடகைக்கு ஏன் குடுக்குறாங்களே? ஏன் இங்க இங்க வேற ஒண்ணும் இல்ல சார், நீங்க போங்க இங்க ரோல்ஸ் ராய் இங்க வாடகை கொடுக்குறாங்க. பெங்களூர்ல வாடகை கிடைக்குது தெரியுமா உங்களுக்கு? ஒரு பார்பர் நடத்துறாரு சார், 5 ரோல்ஸ் ராய் வச்சு நடத்திட்டு இருக்காரு. பாக்குறோம் திருமங்கலம் ஃபார்முலா, ஈரோடு கிழக்கு ஃபார்முலா, வேலூர் ஃபார்முலா, இதனுடைய ஃபார்முலா தான் இடைத்தேர்தலா? இதுக்கு இடைத்தேர்தலே வேண்டாம், பாரு நாங்க வந்து அண்ணா போஸ்டாவே கொடுத்துருங்க அப்படின்னு கூட மக்கள் வந்து சொல்றோம். ஏன் வந்து நாம் தமிழர் கூட இப்ப சொல்லுது எங்களுக்கு வந்து பணத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல, நீங்க கொடுத்ததே கிடையாது ஐயா. இல்ல அடுத்த ஐயா ஏதோ சொன்னார், ஊழலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல. சம்பந்தம் இல்ல, உறவு இருக்கா? உறவும் இல்ல, ஒற்றும் இல்ல, உறவும் இல்ல. சரியா? ஆகையினால தேர்தல்ல நாங்க மரப்புரை பண்றோம், ஊழியர் கூட்டம் போடுறோம், ஊழியர்களுக்கு கையேந்தி ஊழியர்களுக்கு வாக்குக்கு நான் பணம் கொடுக்க மாட்டேன், வாக்குக்கு நான் காசு கொடுக்காம இந்த ஒரு தேர்தலை சந்திச்சா திமுக ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்காதுன்னு சொல்லி தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சியினர் பரப்புரையில சொல்லிட்டு வராங்க. கூட்டணி இல்லாம தனியா நிக்க சொல்லுங்க. நாம் தமிழரை பேசுறதெல்லாம் இது செல்லாது. இவங்க என்ன கட்சியா நடத்துறாங்க? கருத்தியல் புரட்சி நடத்தணும். ஆமா, கருத்தியல் புரட்சி. உங்க கருத்தை கொண்டு போய் கோவத்துல கரைங்க. நீங்க செஞ்ச பாவம்னா கோவத்துல கரைங்க. அப்படி என்ன அவங்க வந்து தவறான கருத்து? இப்ப திராவிடத்தை பத்தி தவறா பேசும்போது அப்புறம் இவங்களுக்கு என்ன இங்க வேலை? திராவிடத்தை பத்தி திராவிட நாட்டுல என்ன வேலை? சசி சார் பேசினாரா இல்ல பத்திரப்பதி துறை அமைச்சர் பேசினாரா? திராவிட மாடல் முன்னாடி பேசியிருக்காரு. ராமர் ராஜ்யம் தான் வந்து திராவிட மாடல்னு பேசுறாரு. இலங்கை பத்தி தானே பேசுறாங்க, அதுக்காக தானே கட்சி ஆரம்பிச்சுங்கிறாங்க. போங்க இலங்கைக்கு போங்க, அங்க போய் தேர்தலை சந்திங்க, அங்க ஜெயிச்சு இங்க என்னத்துக்கு உட்காந்துக்கிட்டு இங்க என்னத்துக்கு இங்க வந்து தீய சக்திகள் நிரம்பிய ஆட்சி தான் நடக்குது. தீய சக்தி எந்த நாய் சொல்லுச்சு? சீமான் சொல்றாரு. சீமான் தீய சக்தி நீ வாயில வராது. சரி, ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டா வேற ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு வச்சுப்போம். அவரு தீய சக்தி இல்லாம வேற ஏதோ சொல்ற தூய சக்தின்னு சொன்னாரு அவங்கள. அப்போ இங்க பாரு, ஒரு நல்ல மனிதர்கள் ஏதாவது சொல்லி இருந்தா அது எங்களுக்கு எஃபெக்ட் ஆகும். இவரே வந்து ஒரு ஊழல்வாதி, இவர் வந்து ஊழலை பத்தி பேசுறாரு அப்படின்னா அதை எப்படி நாங்க ஏத்துக்குவோம்? யாரு ஊழல்வாதி சார்? அரசு பதவியில வைச்சாரு. அரசு பதவி வச்சாதான் ஊழலா? கட்சி பதவியில இருந்தா ஊழல் இல்லையா? என்ன ஊழல் செஞ்சு? என்ன ஊழல்? இப்ப இவர் என்னத்துக்கு இலங்கை எதுக்கு இங்க எடுத்து அரசியல் பண்றாரு? அது ஊழல் தானே. அவர் அது தனி நாடு, இது தனி நாடு. இந்த நாட்டுல அந்த நாட்டு மக்களுக்காக இங்க எதுக்கு வந்து வக்காலத்து வாங்குறாரு? அதே பெரிய ஊழல். அப்படியா? அப்ப அந்த நாட்டு மக்களுக்காக திரு வைகோ அவர்கள் வந்து வக்காலத்து வாங்கினாரு. அவரு தப்பு தான். எல்லாரும் தான்ப்பா. நான் கூட தான்ப்பா மனிதாபிமான அடிப்படையில் நான் நிறைய உதவி பண்ணிருக்கேன். பல்லாயிரக்கணக்கான நான் நிறைய செலவு பண்ணிருக்கேன். அது நெடுவாரனுக்கு தெரியும். புரியுதா? இங்க பாரு, எம்ஜிஆர் தான் பண்ணாரு. தேசத்துறைன்னு திரு தேசத்துறைன்னு சொல்ல, அவர் உயிரோடு இருந்ததுனால ஒரு அனுமானத்தின் பேர்ல செய்யப்பட்ட ஒரு செயல்கள், அவ்வளவுதான். அங்க பாதிக்கப்பட்டு தினமும் குண்டடிப்பட்டு காலை ஒடிஞ்சு கையை ஒடிஞ்சு வந்தவங்களுக்கு எல்லாம் வீடு எடுத்து கொடுத்து டாக்டர் வச்சு அப்ப ட்ரீட்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சோம் தான் நானு. புரிஞ்சுக்கோ. ஆகையினால இது வந்து அந்த நாடு, அது முடிஞ்சு போச்சு. இப்ப பிரபாகரன் இருந்து போராடினா அவர் கருத்தியலா பிரபாகரன் அவர்களை முன்னிலைப்படுத்துறாரு. எங்க தமிழின தலைவருங்கிறாரு. ஏன் அவரு தமிழின தலைவரா? அவர் அந்த 2009க்கு முன்னாடி அவரை தேர்த்துக்கிட்டு இங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு அப்ப நீங்க சப்போர்ட்டிவா இருந்திருக்கணும். விளக்கிட்டாரு. அவரு பாத்திரத்தை விளக்குவாரு. போய் விளக்கிட்டாரு. நாங்கள் மடைமாற்றம் செய்யப்பட்டிருந்தோம், திராவிட சித்தாந்தம் தான் தமிழர்களுக்கான சித்தாந்தம்னு நாங்க நினைச்சு இருந்தோம், பிறகு நாங்க வந்து ரியலைஸ் பண்ணோம்னு சொல்லி அது தெளிவா விளக்கிட்டாரு. இதெல்லாம் வந்து போற போக்குல சொல்ல வழிபோக்கர்கள் பேசக்கூடிய பேச்ச பேசாதீங்க. இது வந்து நம்ம நாடு. நம்ம நாடுன்னா இந்த தடவை பொங்கலுக்கே மக்களுக்கு கொடுக்கல. நீங்க பொங்கலுக்கு நீங்க கையேந்து விட்டுட்டீங்க. கேட்டா யார் சொன்னா பொங்கலுக்கு என்ன கொடுக்குறீங்க? வருஷத்துக்கு 12,000 ரூபாய் கொடுக்குறோம். ரெண்டாவது அவங்க பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம், காலேஜ்ல படிக்கிற பையனுக்கு கொடுக்குறோம், காலேஜ்ல படிக்கிற பொண்ணுக்கு கொடுக்குறோம். அப்புறம் என்ன கொடுக்கலன்னா நாங்க என்ன எங்க வீட்டு பணத்தையா கொடுக்குறோம்? அரசாங்க பணத்தை தானே கொடுக்குறோம். நாங்க அரசாங்கத்து பணம் இருந்த ஏற்கனவே பிச்சை எடுக்குமா பெருமாளே அதை கொடுக்குமா அனுமா இருக்கிற மாதிரி
இப்ப நீங்க அனுமார் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்ல புரியல, என்ன சிறுத்தை பெருமாள் மக்களை பார்த்து என்ன சொல்றீங்க நீங்க? அரசாங்கம் நடத்துறதுக்கே பணம் இல்லையா? அதை எங்க போய் நாங்க குடுக்கறது? அரசாங்கம் நடத்த பணம் சொல்லி மொத்தமா கொடுக்க முடியாதுங்கிறதுக்காக தான் சில்லறையா நாங்க 1000 ரூபாய் மேனிக்கு 12 மாசத்துக்கு 12,000 ரூபாய் கொடுக்குறோம். நீ வருஷத்துக்கு 1000 கொடு 2000 கொடுக்கறதுல என்ன பெருமை இருக்கு? எத்தனை ஸ்கீம்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் நீங்க கேன்சல் பண்ணிட்டு இதை கொடுக்குறீங்கன்னு வச்சு செய்யணும். இந்த பாரியா ஸ்கீம் ஆகுது கத்திரிக்காயாவது என்ன ஸ்கீம் பெருசா அரசாங்கத்துல பெரிய ஸ்கீம் போட்டு இங்க பாலாறும் தேனாரும் ஓடுது தமிழகத்துல. அத பூரா சம்பாரிச்சு சாராய ஃபேக்டரி இல்லாம இருந்து பதிவுத்துறை இல்லாம இருக்க நானே நாசமா போயிருக்கேன். திரு சசிதர், நீங்க பேசும்போதே ஒரு நம்பிக்கை இழந்த ஒரு பேச்சா தான் நான் பார்த்தேன். இது எப்படி இருந்தாலும் இடைத்தேர்தல்னாலே இதான்ப்பா பணநாயகம் தான், பணம் புழங்கும், திமுக ஒரு பக்கம் காசு கொடுக்கும், அண்ணா திமுக ஒரு பக்கம் காசு கொடுக்கும், இதுல வந்து மாற்று சக்தின்னு வரவங்களுக்குலாம் பெருசா ரோல் இருக்காதுன்னு ஒரு வலுவிழந்த பேச்சு போல தெரியாது. இதுல வந்து எப்படி நீங்க களமாடுவீங்க? மேலும் சட்டமன்றத்துல இந்த வரக்கூடிய சட்டமன்றத்துக்கு இந்த இடைத்தேர்தல் உங்களுக்கு எப்படி உந்துதல் தரும்? இல்ல உறுதியாக, ஏன்னா மக்களோடு மக்களாக தொடர்ச்சியாக இந்த 4 ஆண்டு காலத்துக்கு மேல நாங்க மக்களோடு நிக்கிறோம். இந்த ஆட்சியின் அவலங்களை மக்களுக்கு எடுத்து சொல்றோம். ஒவ்வொரு இடத்துலையும் பல கட்ட போராட்டங்களை நடத்தி மக்களுக்கு எதிராக நடந்த தீங்கான திட்டங்களையும் அவர்களுக்கு எதிராக நடந்த வன்முறைகளையும் அவதூறுகளையும் அடக்குமுறைகளையும் நாங்கள் எதிர்த்து நின்று களமாடியிருக்கோம். அப்ப மக்களுக்கு நன்கு தெரியும் நாம் தமிழர் கட்சி ஒரு எதிர்கட்சியாக சிறப்பாக செயல்படுகின்றது. அதை வைத்து நாங்கள் இந்த இந்த மாற்று திட்டங்களை நாங்க சும்மா வந்து திமுக கட்சியை மட்டும் எதிர்த்து அப்படி போய் நாங்க வந்து மக்களோட நிக்கல. இதற்கான மாற்று என்ன, தொலைநோக்கு பார்வை என்ன, இந்த மண்ணையும் வளமையும் காக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன, இங்க நடக்கக்கூடிய எண்ணூர் அனல் மின் நிலையம் வந்து விரிவாக்க திட்டமா இருக்கட்டும், அதனால் பாதிக்கப்படுறது என்னன்னு சொல்லி அதுக்கு மாற்று என்னன்னு சொல்லி மக்களோடு ரொம்ப தெளிவாக நாங்கள் நிக்கிறனால உறுதியாக நாங்கள் மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்து அந்த தேர்தலை நாங்கள் வந்து இந்த 2026 தேர்தலுக்கான வெற்றிக்கான தொடக்கமாக நாங்கள் அதை செய்வோங்கிறதுல உறுதியா நிச்சயம். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்கம் மிக்க நன்றிகள். நன்றி.